ராதிகா. நான் இப்போ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஊட்டி பிளாக்ல கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல பிடி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்க ஒரு ஃபாலோ பண்றது ஒரு 4 ஸ்டெப்ஸ் தான். ஒன்று, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு யூஜி வித் பிஎட் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க இந்த போஸ்டிங்ல வந்து ஈஸியா வந்து வரலாம். அதாவது நீங்க பிஎட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஎட் முடிச்சோன்னா டெட்டுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். டெட்டு கிளியர் பண்ணீங்க, 82 எடுத்துட்டீங்க, 150க்கு 82 எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க டெட்டு கிளியர் பண்ணிடலாம். டெட்டு கிளியர் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்னா நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், அதனால நான் கெமிஸ்ட்ரி என்னோட மேஜர் எடுத்து என்னுடைய மேஜர்ல 150 மார்க்ஸுக்கு நான் எக்ஸாம்ஸ் எழுதணும். என்னுடைய மார்க்ஸ் 120. ஈஸியா நான் கிளியர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்கல்டிஸும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து சீரியஸா நம்ம எடுத்து டெய்லியுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ணலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மினிமம் ஒரு 8 to 10 hours ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்காக. ஒர்க்கிங் பீப்புளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆன்லைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா மார்னிங் ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும், நீங்க அதை அட்டன் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நம்ம ஆஃப்லைன்ல வரோமா ஆன்லைன்ல வரோமாங்கிறது முக்கியம் இல்ல. அந்த எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணதுல இருந்து நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும்.